நிச்சயமாக ராஜேஸ்வரி, வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் அருகே 17 வயது சிறுமி ஒருவர் கற்பழித்து கொல்லப்பட்டதாக கருதப்படும் வழக்கில் அவரது காதலன் 26 வயதான மாரிமுத்து என்பவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். ராஜேஸ்வரி, பணம் கேட்டு தகராறு ஏற்பட்டதாலும் மற்றொருவருடன் பழகியதாலும் கோபமடைந்த மாரிமுத்து சிறுமியை கழுத்தை நிறுத்தி கொன்றதுடன் கொலை செய்வதற்கு முன் கற்பழித்திருக்கலாம் என்றும் காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் தற்போது இரவு நேரத்தில் நடைபெற்று மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வீரவநல்லூர் பகுதியைச் சேர்ந்த 17 வயது சிறுமிக்கும் சிங்கம்பட்டியைச் சேர்ந்த 26 வயதான மாரிமுத்து என்பவருக்கும் நீண்ட காலமாக காதல் இருந்து வந்துள்ளது. இவர்கள் இருவரும் சிறுவர் சிறுமியாக இருந்தபோதே ஏற்பட்ட காதல் விவகாரம் தொடர்பாக போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையே நேற்று இரவு இந்த சிறுமியும் மாரிமுத்துவும் வீரவநல்லூர் அருகே உள்ள காட்டு பகுதியில் தனிமையில் சந்தித்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது சிறுமி மாரிமுத்துவிடம் பணம் கேட்டதாக தெரிகிறது. இதனால் மாரிமுத்து கோபமடைந்த நிலையில் சிறுமி தன்னுடன் பழகி வரும்போதே மற்றொரு நண்பருடனும் பழகி வந்தது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனை மாரிமுத்து கூறியதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஆத்திரத்தில் மாரிமுத்து தான் வைத்திருந்த துண்டால் சிறுமியின் கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார். சம்பவம் நடந்த சமயத்தில் மாரிமுத்து பயங்கர போதையில் இருந்ததாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். பின்னர் கொலை செய்த பின்னர் இரவு முழுவதும் சிறுமியுடன் சடலத்துடனேயே இருந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த வீரவநல்லூர் போலீசார் சிறுமியின் உடலை தற்போது மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். உடனடியாக மாரிமுத்துவை கைது செய்து தீவிர விசாரணையும் நடத்தி வருகின்றனர். விசாரணையின் போது மாரிமுத்து தான் தற்கொலைக்கு முயன்றதாகவும் தெரிவித்துள்ளார். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சிறுமி கொலை செய்யப்படுவதற்கு முன்பு நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி கற்பழிக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் வீரவநல்லூர் மற்றும் சுற்றியுள்ள பகுதியில் பெரும் அதிர்ச்சியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. காவல்துறையினர் தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் இது போன்ற முறையற்ற உறவுகள், குடும்ப தகராறுகள், உணர்ச்சி வசப்பட்டு நடக்கும் கொலை சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவது திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் மாநகரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றே கூற வேண்டும். ராஜேஸ்வரி.